காய்ஸ், அப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறது கேரளாவில். ஸோ இங்கே எங்களோட வீடோட சரௌண்டிங்கெல்லாம் இப்படி இருக்குது. அண்ட் இப்போ நான் வந்து எங்கே போகிறேன் அதை தான் வந்து உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஆக்சுவலி நான் வந்துட்டு இப்போ பஸ் ஏறியிருக்கேன். இன்றைக்கி என்னோடய சித்தி வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். எங்களோட டவுன் அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு எடக்கரை தான் எங்களுக்கு டவுன். ஆக்சுவலி இது வந்து மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட், கேரளாவில் மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் நிலம்பூருக்குள்ள இருக்கிற ஒரு ஊர் தான் இந்த எடக்கரை. ஸோ இங்கே தான் நாங்கள் வந்து இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலி எடக்கரை ரீச் ஆகி அங்கேருந்து குட்டி பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி இப்போ நான் வந்து ஆட்டோ எடுத்து சித்தி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த ரோடு இந்த வியூலாம் பார்த்தோம் வந்து எனக்கு சின்ன வயசு மெமரி தான் அதிகமாக வருது. பிகாஸ் என்னோடய பாட்டி வீடு இருக்குல்ல, அம்மாவோட அம்மா, ஸோ அவங்களோட வீடு வந்து இங்கே தான் இருந்துச்சு இந்த ஊரில். இப்போ வந்து அவங்க இந்த சைடு இல்லை, சித்தி வீடு மட்டும்தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த வியூ இந்த ரோடு வழியாக போகும்போது இந்த ரோடோட ஞாபகம்லாம் நமக்கு சின்ன வயசில் இந்த வழியாக நடந்து போனது அதெல்லாம் வந்து ஞாபகமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் அப்படியே மிஸ் பண்ணாமல் எடுத்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆக்சுவலி என்னோடய சித்தி வீட்டுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இறங்கிட்டோம். இப்போ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும். அப்படி இப்போ நாங்கள் வந்து ஆட்டோவில் இருந்து இறங்கி நடந்து போய்கிட்ருக்கோம். ஆக்சுவலி காலையில் மழையாக இருந்துச்சு. ஸோ மழை பெஞ்சு எப்படி போகிறதுன்னு யோசிச்சோம். நல்ல வேலை அப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் டைமில் மழை இல்லை. ஸோ அதனால் நாங்கள் வந்து பஸ் ஏறி இங்கே வந்துட்டோம். அப்படி நான் வந்து என்னோடய சித்தி வீட்டிலேருந்து ஒரு 6:30 அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஸோ இதுதான் எடக்கரை டவுன். இங்கே வந்து ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு போய் இங்கேருந்து வேறு பஸ் ஏறிட்டு நமக்கு போகணும். எடக்கரை அப்படின்ற ஊர் பார்த்திங்கன்னா நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா இப்போ அந்த பெரிய பில்டிங் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு. நிறைய சின்ன சின்ன கடையெல்லாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் எடுத்து இப்போ பெரிய காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க. இப்போ வந்துட்டு மெயின் பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒன்று இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்படி ஏறி இறங்கி போகிற மாதிரி தான் இருக்குது. அப்படி நம்ம வந்து பஸ் ஏறி இந்த பக்கம் வந்திருக்கோம். சின்ன வயசுலலாம் இந்த ஊருக்கு வரும்போது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும். ஆக்சுவலி நாங்கள் வந்து குடலூர்லேருந்து எடக்கராக்கு வருவோம். எங்கள் அம்மா வீடு இங்கே தான் இருக்குது. ஸோ வெக்கேஷன் டைமில் அப்புறம் ஃபெஸ்டிவல் டைமில் அந்த மாதிரி டைமில் தான் அதிகமாக இந்த ஊருக்கு வருவோம். அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் பஸ் எல்லாம் கிடையாது குடலூர் போகிறதுக்கு. கேரளா பார்டர் வேறு, கேரளா பஸ் கொண்டு போய் விடும். அதுக்கப்புறம் பார்டரில் வந்து தமிழ்நாடு பஸ் வந்து நம்மளை பிக்கப் பண்ணும். அப்படி தான் இருந்துச்சு. இப்போ வந்து குட்டி குட்டி பஸ்ஸு விபிபின்னு அந்த மாதிரி பஸ்ஸு தான் இங்கே வந்து சின்ன சின்ன ரூட் சர்வீஸ் எல்லாம் இருக்கும். நமக்கு தெரியுதில்ல, அது பார்த்திங்கன்னா துபாய் மால், இங்கே எடக்கராவில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு மால்னு சொல்லாமே. இதுக்கப்புறம் இனி இன்னொன்று வரப்போகுது அந்த பக்கம், அது ஸ்டில் ஓப்பன் ஆகலை. இப்போ நம்ம டவுன் தாண்டி ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜெல்லாம் தாண்டி இப்போ நம்ம வந்து நம்மளோட ஸ்டே பண்ணியிருக்கிற அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா போகிற வழியிலலாம் அழகான நிறைய வீடு இருக்கும். ஏன்னா கேரளானா பார்த்தாலே நமக்கு வந்து என்ன சொல்கிறது, பெரிய பெரிய அழகான நிறைய வீடு வந்து கட்டியிருப்பாங்க. இங்கே பார்த்தாங்கன்னா ஒரு வீடு இருக்கும், அதுக்கு சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து அவங்களோட பேரில் தான் இருக்கும். அவங்களுக்கு தனியாக பார்க்கிங்கு, அதுக்கப்புறம் சும்மா ஃப்ரண்ட் ஏரியா, பேக் ஏரியா, சைடு ஏரியா அப்புறம் நிறைய இருக்கும். ஒரு வீடு பார்த்திங்களா எவ்வளோ கேப் விட்டு வீடு இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த வீடோட காம்பவுண்ட் பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ கேரளாவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடு நிறைய இருக்கும். அப்படி நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி எங்களோட வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா எல்லா வீடியோஸுமே இருக்கும். மோஸ்ட்டாக வந்து இப்படி ட்ராவல் வீடியோஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு என்ன கட்டியிருக்கேன்னா, எங்கள் ஊர் தான் கட்டியிருக்கேன். எப்படி இருக்குது, எங்களோட டவுன் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் நாங்கள் ட்ராவல் பண்ணுற ரூட் எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயம்லாம் தான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கள் ஊர், எங்களோட டவுன் இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணலாம். அண்ட் உண்மையாக என்னோடய ஊர் வந்து குடலூர் தான். ஆனால் இப்போ நான் ஸ்டே பண்ணியிருக்கிறது கேரளாவில். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.